இன்றைக்கி வீடியோவில் பால்வாடியில் கொடுக்குற சத்துணவு மாவு வச்சு எப்படி குலோப் ஜாமுன் பண்ணுறதுன்னு பார்க்கலாமா. நான் மாவு நல்லா சலிச்சு எடுத்து வச்சுருக்கேன். ஒரு பாத்திரம் வச்சு நம்ம ஜீரா காய்ச்சிக்கலாம். பாத்திரம் வச்சு சர்க்கரை 1/2 கப்பு சர்க்கரை, நான் 1 கப்பு தண்ணி ஊற்றிருக்கேன். ஏன்னா ஆல்ரெடி சத்துணவு மாவுலேயே சுகர் இருக்குன்றதுனால நான் மீடியமாக தான் சேர்த்துருக்கேன். அது கரைஞ்சதுக்கப்புறம் சர்க்கரை கரைஞ்சதுக்கப்புறம் 2 ஏலக்காய் போட்டு சும்மா பிசுபிசுப்பு பதம் வந்த வரைக்கும் ஆஃப் பண்ணிடலாம். நான் மாவு பிசைஞ்சிக்கலாம். நான் பாலில் தான் மாவு பிசைகிறேன். சாப்பிட டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் இந்த மாதிரி நல்லா அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சிக்கோங்க. ஏன் ஜலிச்சோன்னா அந்த திட்டு திட்டாக இல்லாமல் திரியாக இல்லாமல் சாஃப்டாக இருந்தால் நல்லாயிருக்குன்றதுனால தான் 2 வாட்டி சலித்து எடுத்து வச்சுருக்கேன். சலிச்சுட்டு மாவை நல்லா பிசைஞ்சு எடுத்துகிட்டு இந்த மாதிரி நெய் கையில் போட்டு உருட்டி எடுத்துக்கோங்க. அப்போ தான் விரிசல் வராமல் இருக்கும். விரிசல் வராமல் இருந்தால் தான் நம்ம ஆயிலில் போட்டு பொரிக்கும் போது உடஞ்சி ஓடாமல் இருக்கும். அதனால் இந்த மாதிரி எல்லா மாவையும் நான் நல்லா உருட்டி எடுத்துக்கிட்டேன். உருட்டி எடுத்ததுக்கப்புறம் ஒரு கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் நம்ம உருட்டின எல்லா பால்ஸும் அதில் சேர்த்துக்கலாம். மீடியமான தீயில் வச்சு வேக வச்சுக்கோங்க. ஏன்னா சத்துணவு மாவுன்ற போது கொஞ்சம் நடுவில் வேகாமல் இருக்கலாம். அதுக்காக மீடியமான தீயில் ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க. ஏன்னா அப்போ தான் உள்ள வரைக்கும் வெந்து வரும். செஞ்சு பார்த்தேன், நல்லா தான் இருந்தது. கொஞ்சம் ஹார்டாக இருந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு, நம்ம நார்மல் குலோப் ஜாமுன் சாப்பிட்டுட்டு இது சாப்பிடும்போது. பட் ஒன்ஸ் ட்ரை பண்ணி பார்க்கலாம். நல்லா இருந்தது டேஸ்ட் வைஸ். இது மாதிரி நல்லா செவந்து வந்ததுக்கப்புறமா எடுத்துடுங்க. எடுத்துட்டு நீங்கள் அப்படியே கூட உடச்சி சாப்பிட்டு பாருங்கள். ரொம்பவே நல்லா இருந்தது. மீடியமான தீயில் வைங்க. கொஞ்சம் அதிகமான தீ வச்சிங்கனாலும் மாவு கரைஞ்சி எண்ணெயில் பிரியறதை நீங்கள் லைவாகவே பார்க்கலாம். அந்த எண்ணெய் கலரே பாருங்கள் எப்படி மாறி இருக்குது. ஸோ ஒன்ஸ் ட்ரை பண்ணி பார்க்கலாம், எப்படி இருக்குது, என்ன இருக்குது டிஃப்ரெண்ட்டாக அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் ஒரு வாட்டி இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஹெல்த்தியாகவும் இருக்கும். ஜீராவில் போட்டு நான் ஒரு 1/2 அன் ஹவரில் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். பட் ஓவர் நைட் சோப் பண்ணி வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்பவே நல்லா இருந்தது. நாங்கள் மறுநாள் தான் சாப்பிட்டோம். ரொம்ப நல்லா இருந்தது. நான் உங்களுக்கு ஒரு 1/2 அன் ஹவரில் ஊற வச்சுட்டு காமிச்சிருக்கேன். நீங்களும் ஒன்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.